ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு மனு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அதிமுகவின் கட்சி பெயர் மற்றும் கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த இடைக்கால தடை உத்தரவை ரத்து செய்ய கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு இன்று காலை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அந்த கட்சியின் பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்தி வருவது தொண்டர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதால் இவற்றை பயன்படுத்தி இவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ் அணியினருக்கு தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி கட்சியின் பெயர், சின்னம், கொடி, லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் கட்சியிலிருந்து தன்னை நீக்கியதற்கு எதிரான பிரதான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக குறிப்பிட்டு இருந்தார். மேலும் தனது நீக்கத்திற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்றுதான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அந்த உத்தரவை எதிர்த்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அடங்கிய அமர்வில் விசாரணையானது நடைபெற்று வந்தது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் தகுதி நீக்கம் செல்லும் என ஏற்கனவே 2 நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவை அடிப்படையாக கொண்டு புதிய வழக்கில் தனி நீதிபதி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமலேயே இந்த இடைக்கால தடை விதித்து தவறு என்றும் அவங்க தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. கொடி, சின்னம் பயன்படுத்த கூடாது என்று தனி நீதிபதியின் இடைக்கால உத்தரவு என்பது வழக்கின் இறுதி தீர்ப்புக்கு சமமானது என்பதால் நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதேபோல் ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான மற்றொரு மூத்த வழக்கறிஞர் அதிமுகவில் 3 கொடிகள் உள்ள நிலையில் எந்த கொடியை பயன்படுத்த தடை கொள்கிறது என எடப்பாடி பழனிசாமி வழக்கில் விளக்கவில்லை என அண்ணா விரல் காட்டுவது. கிருஷ்ணா, தொடர்ந்து உங்களுடைய கருத்து பதிவு பண்ணுங்க கிருஷ்ணா. நிச்சயமாக ஏற்கனவே கூறப்படுவது போல சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து ஓபிஎஸ் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மேல்முறையீட்டு மனுவானது தள்ளுபடி செய்யப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபீக் அடங்கிய அமர்வு இந்த தீர்ப்பை தினமளித்தது. மேலும் தனி நீதிபதியிடம் உரிய மனுவை தாக்கல் செய்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அந்த பரிசீலனை செய்து உரிய முடிவு எடுக்க வேண்டும் என்று தனி நீதிபதிக்கும் இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இதன் மூலம் ஓபிஎஸ் தரப்பில் மீண்டும் ஏற்கனவே நிர்வகிக்கக்கூடிய அந்த பிரதான வழக்கானது தனி நீதிபதி கூடிய பிரதான வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்த பிறகு அதில் அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக முக்கியமான வாதங்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தனி நீதிபதியிடம் உள்ள வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஓபிஎஸ் தரப்பில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை அறிந்த பிறகுதான் இந்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கட்சியில் உறுப்பினராக இல்லாத போது அதன் பெயர், கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த முடியாது என்றும் தான் அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ் இன்னும் எக்ஸ் சமூக வலைதளத்தில் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்றே குறிப்பிடப்பட்டு வருவதாகவும் ஒருங்கிணைப்பாளர் என்று கூறியே அறிக்கை வெளியிடுவதாகவும் இபிஎஸ் தரப்பில் குற்றங்கள் சாட்டப்பட்டது. பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது என்றும் ஒருங்கிணைப்பாளர் இதே ஒருங்கிணைப்பு பதவிகளை காலத்தையும் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியவர்கள் தொடர்ந்து வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக இருதரப்பு வாதங்களுமே கடந்த நவம்பர் 16ஆம் தேதி நிறைவடைந்த நிலையில்தான் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பானது வழங்குகிறது. அதிமுகவின் கொடி, சின்னம் ஆகியவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ் அணிக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்க சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு மறுப்பு தெரிவித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் தனி நீதிபதியிடம் உரிய மனு தாக்கல் செய்து அங்கு அதனை பரிசீலனை செய்து உரிய முடிவெடுக்க உத்தரவும் இந்த இரு நீதிபதிகள் அமர்வு இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சபாவதி கிருஷ்ணா, தற்பொழுது ஓபிஎஸ்ஸின் மேல்முறையீட்டு மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வா ஓபிஎஸ்ஸின் தரப்பு என்ன மாதிரியான விவாதங்களை எடுத்து வைக்க முன்வைக்கப்பட்டிருப்பதாக ஏதாவது கூறப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ஏற்கனவே கூறியது போல தனி நீதிபதியில் இந்த உத்தரவை எதிர்த்து
இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்த பிறகு உடனடியாகவே இந்த தீர்ப்பானது வாதங்கள் முடிந்து தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் இதே வழக்கு தொடர்பாக அங்கும் ஒரு மேல்முறையீடு வழக்கானது தொடர்ந்து நிலுவையில் வருது. இன்னும் அந்த வழக்கில் விசாரணையானது நடைபெறவில்லை. எனவே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பும் இதே போல இருக்கும். அதே ஏனென்றால் ஏற்கனவே தனி நீதிபதியிடம் ஒவ்வொரு முறையும் இந்த வழக்கு வரும்போதெல்லாம் இரு நீதிபதிகள் அமர்வில் வழக்கின் தீர்ப்பானது இன்னும் வரவில்லை. அதனால் காலதாமதம் வேண்டும், வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையில்தான் இன்று இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளிவந்துள்ளது. ஓபிஎஸ் தரப்பிற்கு எதிராக இந்த வழக்கு தீர்ப்பானது வந்துள்ளதால் தற்போது தனி நீதிபதியிடம் இந்த வழக்கானது வரும் பட்சத்தில் தனி நீதிபதியின் உத்தரவும் இதில் பெருத்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். ஏனென்றால் இரு நீதிபதிகள் அமர்வு தற்போது ஓபிஎஸ்க்கு எதிராக ஏற்கனவே தனி நீதிபதி ஓபிஎஸ்க்கு எதிராகத்தான் இந்த இடைக்கால தடையை விதித்து இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனை எதிர்த்துதான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இந்த இரு நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றக்கூடிய இரு நீதிபதிகள் அமர்வில் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டு இந்த மேல்முறையீடு வழக்கு இன்றைய தினம் தீர்ப்பானதும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிராகவே அமைந்துள்ளது. எனவே இறுதிக்கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த மேல்முறையீடு வழக்கில் விசாரணையானது நடைபெற்று அங்கு அவருக்கு ஏதேனும் இடைக்கால தடை உத்தரவு நீக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் அவர் சின்னங்கள் பயன்படுத்துவது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணா, தற்பொழுது வர இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில் ஒரு வழக்கு இருக்கு. இதனை சார்ந்த அந்த முடிவு ஏதேனும் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? முக்கியமாக இருக்கிற போல உயர் நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவு ஓபிஎஸ்க்கு எதிராக இடைக்கால தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டது. இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்துதான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இரு நீதிபதிகள் அமர்வில் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டு தற்போது இன்றைய தினம் இந்த மேல்முறையீடு வழக்கிலும் அவருக்கு எதிராக இந்த தீர்ப்பானது வந்திருக்கிறது. தற்போது ஓபிஎஸ் தரப்பிற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடு வழக்கில் அவருக்கு தரப்பு வாதங்களை முன்வைத்து அவருக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தால் மட்டுமே ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு இந்த கொடி சின்னங்கள் பயன்படுத்துவதற்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த இந்த தடையை தடையை நீக்குவதற்கான இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் மட்டுமே மீண்டும் அவர்களால் கொடி சின்னத்தை பயன்படுத்த முடியும். அதே போல தனி நீதிபதி உத்தரவும் இன்னும் வரவில்லை. ஏனென்றால் இந்த உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இரு நீதிபதிகள் அமர்வின் தீர்ப்பாகத்தான் தனி நீதிபதி உத்தரவும் விசாரணையானதும் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இப்போது மீண்டும் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த ஓபிஎஸ் எதிரான இந்த வழக்கை தனி நீதிபதியிடம் மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பாக விசாரணைக்காக பட்டியலிடப்படும். அங்கு தற்போது இந்த இரு நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பை இபிஎஸ் தரப்பில் மேற்கோள் காட்டி விசாரணை நடத்தப்படும். அங்கு அப்போது அந்த வழக்கில் பிரதான வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறது பொறுத்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஏற்கனவே வரக்கூடிய இந்த மேல்முறையீடு வழக்கில் அது தொடர்பான வாதங்களும் முன்வைத்து அதுக்கான வாதங்கள் ஏற்க முடிவுகளும் எடுக்கப்படும்.